எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுச்சி பயணத்துல போயிட்டு இருக்காருல்ல, அதுக்கு இன்னைக்கு நீலகிரி போற மாதிரி தான் பிளானு. ஆனா நீலகிரிக்கு நான் வந்து வண்டியை கோபிச்செட்டிப்பாளையம் வழியா விடுங்க, அதுவும் கோபிச்செட்டிப்பாளையம் பைபாஸ்லாம் போகக்கூடாது, பஸ் ஸ்டாண்ட் வழியா தான் போகணும்னு அடம் பிடிச்சிருக்காரு. ஏன்னா அங்க முன்னாடியே சொல்லி ஆட்களை ரெடி பண்ணி வச்சிருந்திருக்காரு போல. அவ்வளவு பேரை அங்க கூடியிருந்தாங்க. ஒரு அரை மணி நேரம் அங்கேயே நின்று அவங்க மரியாதையெல்லாம் ஏத்துக்கிட்டு உற்சாகமா ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட செங்கோட்டையன் நேற்று நைட்டே கடைசி பஸ் இல்லை, அவர் காரை பிடிச்சி சென்னைக்கு வந்துட்டாராம். நம்ம அங்க இருக்கக்கூடாது இது நடக்கும் போதுன்னு. இது வந்து செங்கோட்டையன் இருந்தா அது நடந்திருக்காது, அதனாலதான் அவர் சென்னை வந்துட்டாரு. ஏன் அவரை பார்க்க போயிருப்பாங்களா? ஆனா வந்து செங்கோட்டையன் போன தடவை கோபிச்செட்டிப்பாளையம் வந்தப்பையும் வரல, இப்பயும் வந்து அங்க இருக்கக்கூடாதுன்னு சென்னை கிளம்பிட்டாரு. பட் நம்ம வீட்டை அவர் தொகுதியில காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி நீலகிரிக்கு கோபிச்செட்டிப்பாளையம் வழியா உள்ள போய் ஊருக்குள்ளலாம் போய் மரியாதையெல்லாம் ஏத்துக்கிட்டு இப்ப நீலகிரியும் போயிட்டாரு. அம்மா மனதுக்கு ரொம்ப நெருக்கமான இடம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஏன்னா அடிக்கடி ஸ்மால் மம்மியோட வந்து ஜெயலலிதா அங்க வந்து இருப்பாங்க, அதை சொல்லல அவரு. பட் மனதுக்கு நெருக்கமான இடம் இங்கதான் இருக்காங்க அப்படின்ட்டு. அங்க ஒரு தொண்டர் தலையில வந்து அந்த ஆக்சுவலி அவருக்கு நெருக்கமான இடமா இருக்காது, ஏன்னா அங்கதானே கொல்ல போச்சு, கொலகாரம் நடந்துச்சு, அந்த கேஸ் நடக்குது. ஆனா வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு தொண்டர் வந்து வித்தியாசமா ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணிட்டு வந்திருந்தாரு அங்க நீலகிரியில. அப்படியே தலையில அந்த முடியில ரெட்டலை மாதிரி பண்ணி எடப்பாடி அசத்துறதுக்காக வந்திருந்தாரு. சரி, ஓகே. ஆனா என்னன்னா சென்னையில தான் இருக்காரு. அசோக் ஹோட்டல்ல செங்கோட்டையில மீட்டிங் போட்டாருன்னா அவர் பினிஷ் பண்ணிடலாம். ஏற்கனவே ஓபிஎஸ் போட்டு அவர் பினிஷ் ஆயிட்டாரு.